கவனிங்க. இப்ப வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, வேதியியல். வேதியியல் வந்து இப்ப நம்ம சயின்ஸ்னு வர்றப்ப எப்படி பிரிக்கிறோம்? இயற்பியல், வேதியியல், உயிரியல் பிரிப்போம். புரியுதா? உயிரியல் வருதா? உயிரியல்ல ரெண்டா பிரிக்கும். தாவரவியல், தாவரத்தை பத்தி படிக்கிறது. ரெண்டாவது பார்த்தோம்னா விலங்கை பத்தி படிக்கிறது, விலங்கியல், ஜுவாலஜி அப்படின்னு வருதா? இதுல இந்த நம்ம கெமிஸ்ட்ரிக்குள்ள வர்றப்ப மட்டும் கொஞ்சம் கிளாசிபிகேஷன் அப்படியே போயிட்டே இருக்கும், ஃபர்தரா போய்கிட்டே இருக்கும். அது என்னன்னா கனிம வேதியியல், கரிம வேதியியல், இயற்பியல் வேதியியல், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மூணா போகும். புரியுதா? இந்த வேதியியலை வந்து எப்படி பிரிக்கிறோம்? கனிம, கரிம, இயற்பியல் வேதியியல், இயற்பியல் வேதியியல். இது கூட கனெக்ட் பண்ணிக்கோ. கனிம வேதியியல், கரிம வேதியியல், இயற்பியல் வேதியியல். புரியுதா? இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, மூணுக்கு மேல டிஃபரன்ஸ் முதல்ல உனக்கு தெரியணும். கனிமம் அப்படின்னு என்ன, இந்த இப்ப நான் சொல்றப்ப ஒரு டேம் சொன்னேன்னா, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படி சொன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சாதே இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்னன்னு தெரியும். புரியுதா? அதுக்கப்புறம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அது அடுத்து பார்ப்போம். இப்ப இது ரெண்டு கடையில உனக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதே கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். இப்ப பீரியட் டேபிள் தெரியுமா? இது தனிம வரிசை அட்டவணை. அதுல எத்தனை எலமெண்ட் இருக்கு? 119, 118 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த above 100 இருக்கா? 118 எலமெண்ட் இருக்கு. இதுல கார்பனுக்கு மட்டும் ஒரு கேரக்டர் இருக்கும். ஏன் கார்பனை மட்டும்? இப்ப கரிமம்னு வச்சுக்கோ, ஒரு கரிம பொருள், புதையுண்ட ஒரு பொருள், அப்படித்தானே அர்த்தம் வருது. கார்பனை மட்டும் ஏன் பத்தி படிக்கணும்? அந்த 118 எலமெண்ட்டை பத்தி படிக்கலாம்ல. ஹைட்ரஜனை பத்தி ஒரு தனியா ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லலாம், ஹைட்ரஜன் கெமிஸ்ட்ரின்னு சொல்லலாம், இல்ல ஒரு ஆக்சிஜன் கெமிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஏன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும் சொல்றோம் அப்படின்னா, அதோட நேச்சர், அந்த இது இருக்குல்ல, கார்பனு கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப உனக்கு ஃப்ரெண்டு எத்தனை பேரு அப்படின்னா, பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னா ஒரு 2 பேரை சொல்றேன்னு வச்சுக்கோ. உனக்கு ஃப்ரெண்டு எத்தனை பேருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா நீ என்ன சொல்லுவ? எல்லாருமே ஃப்ரெண்ட் அப்படின்றியா? நீ தான் ஒரு 5 பேர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றியா? நம்மள மாதிரியே இந்த தனிமங்களும் எல்லா நேச்சர்லயும் ஒத்து போகும். நம்ம எப்படி இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த ஃப்ரெண்ட்ஸை கெயின் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, நம்மளோட கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிச்சிட்டு போலாம். அந்த மாதிரி இருக்க வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து சேருவாங்க. இதே மாதிரி பண்பு வந்து இந்த தனிமங்களுக்கு இருக்கும். ஹைட்ரஜனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நைட்ரஜனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆக்சிஜனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி, இந்த சகப்பிணைப்பு பண்பு அப்படிங்கிறது இந்த கார்பனுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலே பார்த்தோன்னா இந்த மிச்சம் இருக்க எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, தனிமங்கள், அந்த தனிமங்கள் எல்லாம் சேர்ந்தேவும் ஒரு லட்சக்கணக்கில் இவ்வளவே வந்து ஒரு காம்பவுண்ட்ஸ் சேர்மங்களை வந்து உருவாக்கும் உலகத்துல. ஆனா இந்த கார்பன் மட்டும் தனியா மில்லியன், பில்லியன், 50 மில்லியன் மேல அந்த சேர்மங்களை வந்து உருவாக்கி போய்கிட்டே இருக்கும். அது நம்ம லைஃப் கூட ரொம்ப ரொம்ப தொடர்புடையதா இருக்கும். ஒரு மருந்து பொருளா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பதப்படுத்தியா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணுக்கு நம்ம தேவைப்பட்டுட்டே இருக்கும். அதனாலே இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருப்பாரு, கரிம சேர்மங்கிறது, இதை மட்டும் தனியா ஒரு கெமிஸ்ட்ரியா வச்சு படிச்சுருக்காங்க. புரியுதா? இப்ப கரிம சேர்மம், கனிம சேர்மம், இதுல நல்லா தெரிஞ்சுக்கப்பா. நீ காலேஜ் லெவல்ல போறப்ப இந்த கரிம சேர்மம், கனிம சேர்மத்துக்கு ஒரு மாதிரி டெஃபினேஷன் கொடுப்பாங்க. புரியுதா? அது அப்ப நீ புரிஞ்சுக்கோ. ஏன்னா கெமிஸ்ட்ரிங்கிறத பாக்குறப்பே உனக்கு லைட்டா கொஞ்சம் பயம் மாதிரி தெரியும். புரியுதா? அந்த பயம் ஒரு ஆர்வம் மாறணும். என்னன்னு கேட்டனா, கெமிஸ்ட்ரிய புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நல்லா படிக்கிற இன்ட்ரெஸ்டா இருக்கும், நல்லா படிக்க படிக்க ஆர்வம் போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆட்டம் உனக்கு புரியலன்னு வச்சுக்கோ, அடுத்து என்ன செஞ்சாலும் புரியாது. இப்ப நம்ம லெவல்ஸ்
10th படிக்கலாம் 11th படிச்சுக்கலாம், 11th படிக்க காலேஜ்ல படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த கெமிஸ்ட்ரியில இருக்காது. இந்த கண்டினியூட்டி வந்து உனக்கு இருக்கணும். பேசிக் எந்த இடம் தெரியணும், மிட் பாயிண்ட் எந்த இடம் தெரியணும், ஹையரா எந்த இடத்துல படிக்கணும் அப்படின்னு உனக்கு தெரியணும். தெரிஞ்சாதே அது வந்து அந்த சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கும். புரியுதா? அதனால ஒரு டெபினிஷன் வந்து நான் வந்து சொல்றேன். இந்த இடத்துல கரிம சேர்மம்னா என்ன அப்படிங்கிற டெபினிஷன் சொல்றேன், அதை பிக்கப் பண்ணிக்கோ. புரியுதா? ஏன்னா அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி தருவோம். இப்போ வந்து நீ வந்து 10th படிக்கிறப்ப நீட்டோட பொது ஈர்ப்பு விதி, அதை வந்து அந்த அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மற்ற பொருளை இடையிலும் பெருக்கப்பொருளுக்கு நேர்த்தகவிலும் அதுக்கிடையே அமைந்த தொலைவின் இருமடிக்கும் எதிர்த்தகவிலும் அமைந்த விஷயத்தை ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லித்தரமா. அதை வந்து 12th வந்து மாத்துவோம். அது வந்து தப்புப்பா, அதை ஃபாலோ பண்ணாதீங்க, எந்த ஒரு பொருளுக்கு அது வந்து ஒத்து போகாது, இந்த ஜார்ஜ் பீசிஸ் கூலும்ஸ்ல வர்றப்ப அது வந்து ஒத்து போகாது, அது வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது மாதிரி இங்க உனக்கு ஃபேவரான ஒரு டெஃபினிஷன்ஸ் என்னன்னு கேட்டனா இதுவே. இந்த ஒரு காம்பவுண்ட் வந்து பேரை எழுதுறப்ப அந்த மாலிகுலர் ஃபார்முலா இருக்குல்ல, அதுல கார்பன் இருக்கான்னு சொல்லி பாரு. கார்பன் இருந்துச்சுன்னா அது வந்து கரிம சேர்மம். கார்பன் இல்லைன்னு வச்சுக்காது என்னது கனிம சேர்மம். இப்ப நான் எழுதுற 2-3 காம்பவுண்ட்ஸ் நமக்கு தெரியும்ல, ஒரு 2 அளவுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒன்று சேர்ந்து உருவாகிறதே சேர்மங்கள் காம்பவுண்ட்ஸ். இப்ப நான் இதை எழுதுறேன், கனிம சேர்மமா கரிம சேர்மமா? இதை பார்ப்பா. H2O வாட்டர் மாதிரி என்ன சேர்மம்? கனிம சேர்மம். ஏன்னா அதுல கார்பனே இல்லை. இப்ப பாரு, கரிம சேர்மம். மூலக்கூறு சேர்மங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, அது அப்ப பார்ப்போம். இப்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். மூலக்கூறு சேர்மங்கள் அதை அடுத்து பார்ப்போம். இப்ப பாரு, H2SO4 இது ஆசிட், ஆனால் ஒரு சேர்மம். ஆனா எந்த சேர்மம்? கனிம சேர்மம். இப்ப இதை பாருப்பா, கரிம சேர்மம். ஏன்னா கார்பன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. புரியுதா? இது ஒரு ஆசிட், ஆர்கானிக் ஆசிட். ஆனா என்ன சேர்மத்துல வருது? கரிம சேர்மம். இதே மாதிரி இப்ப அந்த கரிம சேர்மம் கனிம சேர்மம் ரெண்டு கடையில இருக்க அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டனா, கரிம சேர்மம் கனிம சேர்மம் ரெண்டு கடையில இருக்க அந்த டிஃபரன்ஸ் வினை செயல் தொகுதி. இதனால நான் வச்சுக்க, வினை செயல் தொகுதி. வினை செயல் தொகுதினா வேற ஒண்ணும் கிடையாது, கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்றோம்ல, வேதி வினை. வினைனா என்னது? தமிழ்ல வினைனா என்ன? இலக்கணம் நடத்துறப்ப சொல்லுவாங்கல்ல வினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை. அதாவது ஒரு செயல்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறது, ஒரு வேலை செய்யறது தானே செயல. அது மாதிரி இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த வேதி பொருட்கள், இதுல வந்து எல்லா பொருளுமே எல்லாத்துமே வினையில ஈடுபடாது, ஒரு பர்டிகுலர் ரீஜன் மட்டும்தான் ஈடுபடும். இப்ப பாம்பு இருக்குன்னு வச்சுக்க, ஸ்னேக்கு, அது எல்லா இடமா கடிச்சு வைக்குது, எந்த இடம் மட்டும் கடிக்கும்? கடிக்கிறது பைட்டு, இந்த வாய் மட்டும் தானே கடிக்குது. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் குரூப் வச்சுக்கோ. ஒரு 2-3 ஃபங்க்ஷன் குரூப் எழுதி போடுறேன், அதை முன்ன வச்சுக்க. OH ஆல்கஹால், CHO ஆல்டிஹைடு, COOH ஆசிட் குரூப். புரியுதா? இது வேற ஒண்ணும் கிடையாது. என்னன்னு கேட்டா, கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குல்ல, கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டனா வேற எதுவுமே கிடையாது. ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த எலக்ட்ரான் அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகுறதே கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? அந்த எலக்ட்ரான் எனக்கா உனக்கா, இல்ல அந்த எலக்ட்ரான் அந்த விருப்பப்படுற இடத்துக்கு போறது, இதெல்லாம் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். அந்த வார் ஃபார் தி எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரான்காரி ஒரு 2 காம்பவுண்ட்ஸ் கடையில சண்டை நடக்கலாம், இல்ல 2 எலமெண்ட்ஸ் கடையில சண்டை நடக்கலாம். அதுதான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன். ஒட்டுமொத்த கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த எலக்ட்ரான் காண்டி நடக்கும். புரியுதா? இதுதான் நேச்சர். இப்ப இதோட ஃபங்க்ஷன் குரூப் என்னன்னு கேட்டா OH. புரியுதாப்பா? OHனா என்னது? ஆல்கஹால். ஆல்கஹால் வந்து ஃபங்க்ஷன் குரூப். இது வந்து ஆல்டிஹைடு, ஆல்டிஹைடு. இது வந்து ஆசிட்,
ஆர்கானிக் ஆசிட். புரியுதா? ஆசிட், ஆல்டிஹைடு, ஆல்கஹால், 3 தான் ஞாபகம் வச்சுக்க. உனக்கு எடுத்துக்காட்டுக்கான்னு சொல்றேன். இது எது கூட சேர்ந்து இருக்குங்கிறத பொறுத்து அந்த நாமன் கிளைச்சர் ஒரு பேர் வைக்கிறது வரும். அது எத்திலா, ப்ரொப்பைலா, பீட்டலா, பென்டைலா அப்படிங்கிற அடுத்த கிளாஸ் வச்சிருக்காரு. இப்போ இந்த கெமிக்கல்ஸ், காம்பவுண்ட்ஸ், அந்த வித்தியாசம் அதுதான் உனக்கு தெரியணும். ஆள்கால் இதெல்லாம் இருக்கா? இப்ப பேர் எழுதுறேன் பாரு. இங்க எழுதுவோம். இது என்னன்னு கேட்டா எத்தில் ஆல்கஹால், CH3 CH2OH. இந்த எத்தில் ஆல்கஹால், ஏன்னா ஆல்கஹால் ஃபங்க்ஷன் குரூப். இதை நான் வச்சுக்க. இது ஏன் எத்தில்ங்கிறோம், ஏன் மெத்தில்ங்கிறோம், ஏன் ப்ரொஃபைல்ங்கிறத இந்த நாமன்கிளேச்சர் படிக்கிறப்ப பேர் வைக்கிறப்ப சொல்லலாம். இப்போ இப்ப கவனிங்க. CH3 CH2OH இருக்கா? என்னங்க ஃபங்க்ஷன் குரூப்? இதுல ஃபங்க்ஷன் குரூப் பண்ணல, ஆல்கஹால். இங்க கவனி, இதே குரூப் தான். CH3 CH2 CHO இருக்கா? இது ஆல்டிஹைடு குரூப். புரியுதா? இதுதேப்பா வினைச்செயல் தொகுதி. இதுவே அந்த காம்பவுண்டோட என்ன நேச்சர்ல இருக்கணும், லிக்விடா இருக்கணுமா, ஆசிடா இருக்கணுமா, இதெல்லாம் டிசைட் பண்றது இந்த பகுதியே. வினைச்செயல் தொகுதியோட இந்த பகுதியை டிசைட் பண்ணும். இதுவே கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். அதனால இது பேர் வினைச்செயல் தொகுதி. இது கரிம சேர்மமா கனிம சேர்மமா? கரிம சேர்மம். இப்ப நான் ஒரு காம்பவுண்ட் எழுதி போடுறேன். இத கவனிவேன். இதுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா? இதுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா? CH2 டபுள் பாண்ட் CH2. இது என்னன்னு கேட்டா எத்திலீன். புரியுதா? இந்த பாலித்தீன் பிளாஸ்டிக்ல யூஸ் பண்றோம்ல, இதுவே நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதே பாலி எத்திலீன். அந்த பாலிமர் கெமிஸ்ட்ரின்னு ஒண்ணு படிப்போம். அப்ப அது நடத்தினா சிறப்பா இருக்கும். இத கவனி. CH2 டபுள் பாண்ட் CH2 இருக்கா? இதுல ஃபங்க்ஷன் குரூப் என்ன மாதிரி இருக்கா? ஆல்கஹால் இருக்கா, ஆசிட் இருக்கா, இல்ல அமீன் இருக்கா? ஏதாவது குரூப் இல்ல. அப்ப இது எதுப்பா ஃபங்க்ஷன் குரூப் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம என்ன சொல்றோம்? ஃபங்க்ஷனல் குரூப்ல அந்த எலக்ட்ரானே அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வரும். அந்த எலக்ட்ரானுக்காக நடக்கிற அந்த வார், அதுவும் கெமிக்கல் ரியாக்ஷன். இதுல 2 பாண்ட் இருக்கா, 2 பிணைப்பு இருக்கா? இது ஒண்ணு ஆல்பா பிணைப்பு, இன்னொன்னு பை பிணைப்பு. அதனால சிக்மா பை நான் வச்சுக்கோ. 2 பிணைப்பு இருக்குன்னா ஒண்ணு சிக்மா பிணைப்பு, இன்னொன்னு பை பிணைப்பு. இதுதான் இந்த சிக்மா பிணைப்பு, பை பிணைப்புங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. டைரக்ட் ஓவர்லாப்பிங், சைடு வைஸ் ஓவர்லாப்பிங் சொல்லுவாங்க. இந்த நம்ம அணுவின் அடிப்படை துகள்கள் என்னப்பா? நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான். அதோட பொசிஷன் சொல்லிருப்போம்ல. நியூட்ரானும் புரோட்டான் எந்த இடத்துல இருக்கும்? நடுவுல இருக்கும். உட்காரு அந்த சென்டர்ல இருக்கும். நியூட்ரான் பிளஸ் புரோட்டான். எலக்ட்ரான் எங்க இருக்கும்? இருக்கும் சொல்லவே முடியாது. ஏன்னா அது சுத்திக்கிட்டு இருக்கும். எந்த பாதையில சுத்திக்கிட்டு இருக்கும்? சர்க்குலர் பாத்ல சுத்தி, ஒரு வட்ட பாதையில சுத்திக்கிட்டு இருக்குமா? அதுக்கு பேர் ஆர்பிட். புரியுதா? இப்ப ஒரு அணுவுல அடிப்படை துகள்கள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருந்துச்சுன்னா இன்னொரு அணுவுல இருக்கும்ல எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அப்ப அந்த எலக்ட்ரான் சுத்தி வர்றதுக்கும் அந்த ஆர்பிட் தேவைதானே. இந்த ஆர்பிட், ஒரு ஆர்பிட் இன்னொரு ஆர்பிட் கூட சேர்றது இனக்கலப்புங்கிறது. புரியுதா? இந்த இனக்கலப்பு டைரக்ட் ஓவர்லாப்பிங். டைரக்டா நடந்துச்சுன்னா அது சிக்மா பாண்ட் உருவாகும். சைடு வைஸ் நடந்துச்சுன்னா அது பை பாண்ட் நடக்கும். புரியுதா? இந்த வேதி பிணைப்புன்னு ஒரு டாபிக் படிப்போம். அதுல அயானிக் பாண்ட், கோவலன் பாண்ட், கோஆர்டினேஷன் பாண்ட், ஸ்ட்ராங் பாண்ட், வீக் பாண்ட் படிக்கிறப்ப இந்த ஓவர்லாப்பிங் படிப்போம். இனக்கலப்பு அப்ப நான் உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s 2s 2p அப்படின்னு எழுதிட்டே போவோம். அப்போ இதை சொல்லுவோம். இதை தெரிஞ்சு வச்சுக்கோ. இந்த பை பாண்டு சிக்மா பாண்ட். சிக்மா பாண்ட் டைரக்ட் ஓவர்லாப்பிங்.
நேரடியா மேற்பொருத்துறதெல்லாம் நடக்கும். பை பாயிண்ட் வந்து சைடு வைஸ் ஓவர்லேப்பிங் நடக்கிறதுனால நடக்கும். இப்ப இதுல ஒரு பாண்ட் உருவாகிறதுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை? ஒரு பாண்ட் உருவாகிறதுக்கு எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான் வந்து தேவை. இதுவும் சகப்பிணைப்பு, இதுவும் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், இதுவும் ஒரு எலக்ட்ரானை பிடிக்கும். ஏன்னா இது வந்து கோவலன் பாண்டுங்கிறது, அயானிக் பாண்டுங்கிறது அது வந்து அட்ராக்ஷன். இங்க வந்து ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், அப்படின்னா இந்த பாண்ட் வந்து உருவாகும். இப்ப இது ஒரு பாண்டை எலக்ட்ரான் கொடுக்கும், இது ஒரு எலக்ட்ரான் வந்து கொடுக்கும். இந்த கார்பன் வந்து சைடு வைஸ் ஓவர்லேப்பிங் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரான் வந்து லூஸா இருக்கும்பா. இந்த பாண்ட் 2 பாண்ட் இருக்குல்ல, சிக்மா பாண்டு பை பாண்டு, இந்த 2 பாண்ட்ல எது வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னா சிக்மா பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அது வந்து டைரக்டா ஓவர்லேப் ஆகும், டைரக்டா பண்ணிக்கிறதா ஸ்ட்ராங்கா இருக்கும். வீக்கான பாண்டு இது பை பாண்டு, புரியுதா? இது வந்து அந்த பாண்ட் வந்து மாறும்பா. அடிஷன் ரியாக்ஷன் நடக்கிறப்ப இல்ல எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கிறப்ப அந்த பாண்ட் அங்கிட்டு சேஞ்ச் ஆகும். இதுவே இங்க வந்து ஃபங்க்ஷன் குரூப், புரியுதா? இப்ப கவனி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரின்னு எடுக்கிறப்ப அதை மேஜர்லி 3ஆ பிரிக்கிறோம். அது அப்படியே போய்கிட்டு இருக்கும். மெடிசனல் கெமிஸ்ட்ரி, பாரமெடிக்கல் கெமிஸ்ட்ரி, பேப்பர் கெமிஸ்ட்ரி, அப்படி இப்படின்னு போய்கிட்டே இருக்கும். கெமிஸ்ட்ரியே நிறைய இருக்கு. மேஜரான ஒரு டிவிஷன்ஸ் என்ன கிளாசிபிகேஷன்ஸ்? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கரிம வேதியியல், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கனிம வேதியியல், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அது ஏதாவது ப்ராசஸ் பண்ணி மாத்துறது, அந்த பாயிலிங் பாயிண்ட் மாத்துறது, மெல்டிங் பாயிண்ட் மாத்துறது, டெம்பரேச்சரை மாத்துறது, ஏதாவது ப்ராசஸ் பண்றது, அதே பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அதுக்கடுத்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு என்ன இருக்கும்? கார்பன் வந்து அந்த காம்பவுண்ட்ல வந்து பிரச்சனை இருக்கும். அதுல ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இருக்கும். அது 3 காமனான ஒரு பொதுவான ஃபங்க்ஷனல் குரூப் வந்து 3க்கு எக்ஸாம்பிள் ஆல்கஹால், ஆல்டிகைடு, ஆசிட், புரியுதா? அப்படி ஃபங்க்ஷனல் குரூப் இல்லைன்னா அதுல என்ன இருக்கும்? பை பாண்ட், ட்ரபிள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் வந்து பிரச்சனை இருக்கும். அதுல வந்து வீக் பாண்ட், ஸ்ட்ராங் பாண்டு, அந்த டைரக்ட் ஓவர்லேப்பிங் ஆர் சைடு வைஸ் ஓவர்லேப்பிங் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது அந்த எலக்ட்ரான் கடையில் நடக்கிற வார். இதை மட்டும் நான் வச்சு கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு நீங்க எலக்ட்ரானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, புரியுதா? ஒரு 2-3 இடத்துலதே வந்து நம்ம நியூட்ரான், நியூக்ளியஸ், அந்த உட்கருவை பத்தியே நம்ம படிப்போம். மிச்ச இடம் பூரா நம்ம அந்த எலக்ட்ரான் இருக்குல்ல, எலக்ட்ரான் சுத்தி வர்ற பாதை, அது எப்படி ஓவர்லேப்பிங் ஆகுது, எப்படி ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் பிடிச்சு வச்சுக்கிறது, இதைத்தான் படிப்பேன். புரியுதா? ஸ்டடியை போட்டு எலக்ட்ரானே வச்சுக்கோ. எலக்ட்ரானை பத்தி எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, எப்படி சுத்தி வருது, அந்த சுத்தி வர்ற பாதைக்கு பேர் என்னது, எப்படி மூவ்மெண்ட் பண்ணுது, ஸ்பின் மூவ்மெண்ட் இருக்கா இல்லையா, அதெல்லாம் படிக்கிறதுனே கெமிஸ்ட்ரி, புரியுதா? இதை மாதிரி இன்ட்ரோடக்ஷன்லாம் நல்லா வச்சுக்கோ. அந்த ஃபங்க்ஷனல் குரூப் அது எப்படி ஒன்னொன்னு பேர் வைக்கிறது, எத்தனை கார்பன் வந்தா எப்படி பேர் வைக்கிறது அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதை மாதிரி நல்லா நான் வச்சுக்கப்பா.